ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கி மட்டன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி கப் எடுத்து வச்சுருக்கேன். துருவன தேங்காய் உள்ளே போடுறேன். சின்ன உள்ளி, கொல்லாங்கட்டை பருப்பு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கசகசா, கொஞ்சமாக வாட்டர், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை 3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வாஷ் பண்ணி வச்ச மட்டனில் மஞ்சள் தூள் தட்டுறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். தயிர். இப்போது மட்டனில் ஆட் பண்ணியிருக்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன். மட்டனை இப்படி பண்ணுறதுனால மட்டன் சீக்கிரமாகவே வெந்துடும். இன்னொன்று, மட்டன்லேருந்து வரக்கூடிய கொச்சை வாடை வராது. இப்போது இஞ்சி பூண்டை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன உள்ளி, பல்லாரி ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன உள்ளி, பெரிய உள்ளி 2 உள்ளியுமே ஆட் பண்ணுறதுனால கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடானதும் எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம் போடுறேன். பிரிஞ்சால் இலை ஆட் பண்ணுறேன். அன்னாச்சிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உள்ளியை போடுறேன். உள்ளி ப்ரௌன் நிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். உள்ளி வதங்கினதும் அதோட தக்காளி ஆட் பண்ணுறேன். உள்ளி, தக்காளி ரெண்டையுமே நல்லா வதக்கணும். இது தக்காளி உள்ளியும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை தட்டுறேன். சிக்கனை எண்ணெய்க்குள்ளே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை ஆட் பண்ணுறேன். சிக்கன், பொட்டேட்டோ ரெண்டையுமே நல்லா வதக்குறேன்.
மட்டன் வேகிறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணுறேன். இப்போ உப்பு போடுறேன். கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு மூடி வைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்துட்டு. இப்போ மட்டன் மசாலாவை தட்டுறேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் தட்டுறேன். இப்போ கொஞ்சமாக கிண்டி விடுறேன். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கிரேவியில் எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக இருக்குது. கிரேவி ரெடி ஆனதும் இறக்கும் போது லெமன் பிழிஞ்சு ஊற்றுறேன். இந்த லெமன் வந்து அடுப்பில் இருக்கும்போது சூடாகவே இருக்கும்போது லெமன் பிழிஞ்சு ஊற்றக்கூடாது. ஆறுனது தான் பிழிஞ்சு ஊற்றணும். இப்போ புதினா இலையை போடுறேன். சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி, பூரி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.